ஏன்னா குடும்பங்கள் இருக்கிற மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது. அதை நம்ம கற்றுக்கொண்டு அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தத்துப்படி நான் நடக்க போகிறோம். என்ன காரியம் அப்படின்னா, வேலையும் பொருளாதாரமும் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேலையும் பொருளாதாரமும். ஆமென். குடும்பங்களில் பிரிக்க முடியாத ஒரு காரியம் இருக்குமானால் அது வேலையும் பொருளாதாரமும். ஆமென். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:15. ஓகே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நான் ஒரு மொழியாக்கத்தில் இப்படி இருக்கிறேன். நல்லா, ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அழைத்து அவ்வின்ப வனத்தை உழுது பேணும்படி அவனை அங்கு விட்டு வைத்தார். இன்னொரு மொழியாக்க சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதனை பராமரிக்கவும் காக்கவும் செய்தார். அல்லேலூயா. தேவன் முதல் மனிதனை சிருஷ்டிக்கும் போதே அவனை சோம்பேறியாய் சிருஷ்டிக்கவில்லை என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு புலனாகிறது. அல்லேலூயா. சோம்பேறிகளாய், வேலை வெட்டி இல்லாதவர்களாய் அவர்களை கர்த்தர் வைக்க விரும்பவில்லை. அப்ப என்னதான் விரும்பினார்? அவர்கள் உழைக்க வேண்டும் என்று விரும்பி முதல் மனிதனுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. முதல் மனிதனுக்கு என்ன கொடுத்தாரு? வேலை கொடுத்தார். என்ன வேலை? தோட்டத்தை பராமரிக்கணும், காக்கணும். இன்னும் ஆர்சி மொழியாக்கத்தில் உழுது, அந்த தோட்டத்தை நினைச்சணுமா, உழுது பேணும்படி. நீங்க தோட்டம்னா உங்க வீட்டுக்கு பின்னால் இருக்க தோட்டம், அதை நினைச்சு சிந்திச்சிட்டு கூடாது. ஆமாம். பீலா வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன தோட்டம் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன தோட்டம் என்ன செய்யுது? முன்னாலே பின்னாலே இருக்கு. தோட்டம் சொன்னோன்னா இதை நினச்சிட்டு இருக்காதியா. ஒரு 4-6 பாஞ்சு ஓடுனா அந்த தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. ஒரு போர் இல்லை, என்னது 4-6. அப்ப அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சும்படி எத்தனை ஆறு இருக்குது? அப்ப அந்த தோட்டம் எத்தனை பெருசா இருக்கும்? அப்ப அந்த தோட்டத்துல ஒரு 365 நாளும் வேலை பார்க்கணும். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, ஏன் இப்படி முதல் மனிதனுக்கு வேலையை கொடுத்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 2:2 சொல்லுது. வாசிங்க. ஆதியாகமம் 2:2. இந்த வசனம் இதுல எப்படி இருக்குல்ல, இன்னொரு இதில் வாசிக்கிறேன். தேவன் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தார், ஆகையால் 7வது நாள் அவர் ஓய்வெடுத்தார். அப்ப 7வது நாள் ஓய்வெடுத்தார்னா முந்தி இருக்கிற 6 நாள் என்ன செஞ்சாரு? அப்ப தேவனே வேலை செஞ்சிருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா வேலை செய்யணும். நமக்கே கடவுள் முன்மாதிரியாய் 6 நாள் ஆர்டர் பண்ணிட்டு 7வது நாள் என்ன செஞ்சிருக்காரு? ரெஸ்ட் எடுத்திருக்கிறாரு, ஓய்வு எடுத்திருக்கிறாரு. அப்ப அவரே நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார். அதனால இந்த வேலையும் பொருளாதார என்ற தலைப்புல நம்ம ஸ்டடியை கற்றுக்கொள்வது நல்லது. சரி, வேலை இல்லை என்றால் டேஸ் இல்லை. சொல்லுங்க. வேலை இல்லை என்றால் டேக்ஸ் இல்லை.
வெரி குட். பொருளாதாரம் இல்லை, வருமானம் இல்லை, பணம் இல்லை, சம்பளம் இல்லை. மொத்தத்தில் ஆமென். குடும்பத்தில் தரித்திரம், வறுமை, அடுத்தவர்களை அண்டி பிழைப்பது, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நம்மை தள்ளிவிடும். ஆமென் சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தரித்திரம், வறுமை, எப்போதும் மற்ற மனுஷர்களையே சார்ந்து வாழ்வது, இதுக்கெல்லாம் மூல காரணம் வேலை செய்யாததினால். அப்போ கட்டாயம் இதை பார்க்கணுமா வேணாமா? இந்த செடியை கற்றுக்கிறோமா வேணாமா? ஆமென். அதனால்தான் பெண் பார்க்கும் போதே மாப்பிள்ளை, நீங்கள் கேட்டீங்களோ? கேட்கல, அவரே தெரியுத வளைச்சால இருக்கால தெரிஞ்சிருச்சேன். மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டுட்டு தான் பொண்ணு கொடுக்கணும். ஆண்டவரே ஆதாமுக்கு வேலையை கொடுத்துட்டு தான் அப்புறம் ஏவாளையே நினைச்சிருக்கிறாரு. ஆமென். கல்யாணமே பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொன்னது ஏவாளுக்கு தெரியல. தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார், பண்படுத்தவும் பாதுகாக்க வைத்தார். ஆதாம்கிட்ட ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நம்ம ஒரு பொண்ணை கொடுக்கணும்னா முதல்ல மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார், வேலை செய்கிறாருன்னா என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்கணும். கள்ள கடத்தல் கூட பண்ணலாம், கஞ்சா கூட விற்கலாம், அதுவும் வேலை தான். அல்லேலூயா, அது வேலை தானே. டாஸ்மார்க்கில் கூட 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்குறேன் தெளிவாக சொல்லணும். ஒருத்தட்ட கேட்டேன், ஆனால் மகளை கட்டி கொடுத்தீங்களே, மறுபடியும் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரியல பாஸ்டர். இப்போ எப்படி பொண்ணை கட்டி கொடுத்தீங்க பாஸ்டர்? இன்னுமே என் மகளுக்கு என்ன தெரியல பாஸ்டர், கட்டி கொடுத்தாச்சு. மகள்கிட்டே அவர் இழைச்சல. அப்படி இருக்கக்கூடாது, தப்பு. ஆமென். இனிமே கல்யாணத்துக்கு பின்னால போய் துருவி துருவி கேட்கும் போது சண்டை வரும். ஏன் சம்பளத்தை கேட்குற? கல்யாணத்துக்கு முன்னால கேட்டா எப்படியாவது உங்களை பிடிச்சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கிறங்க. எப்படி சொல்லிட்டேன்னு சொன்னா ஆகன். அல்லேலூயா. ஆமென். ஒரு வாலிப தம்பி இப்படி சொன்னான், உனக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா அவன் சம்பளத்தை சொன்னான் சம்திங். ஆனால் வீட்டுக்கு நான் அதை சொல்லலை மாமா, வீட்டுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன். ஏப்பா இப்படி தம்பி? எப்போதுமே ஆம்பளை முழு சம்பளத்தை யாரும் சொல்கிறதில்ல மாமா. ஆமென். ஏன் முழு சம்பளத்தை சொல்கிறதில்ல அப்படின்னு கேட்டேன். முழு சம்பளத்தை சொன்னால் இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அதுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ கொடுக்கணும், புல்ல வாங்கி போடுவா மாமா. முழு சம்பளத்தை சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அப்போ இவ்வளோ யோசிக்கிறீங்க, முழு சம்பளத்தை சொல்ல முடியாத அளவுக்கு தள்ளி விடுறது யாரு? ஒருவேளை தள்ளி விடாமல் கூட நீங்க இருக்கலாம். ஆமென். ஆண்களுக்குள்ள இப்படி ஒரு சுவாபம் இருக்கா? எல்லாரும் சொல்லலை, இப்படி ஒன்று இருக்குது. ஆமென். அதனால நம்ம பொண்ணு கொடுக்கும் போதே முன்னாலே நினைச்சுன்னா என்ன வேலை, எவ்வளோ சம்பளம் எல்லாம் கேட்டு தான் பொண்ணு இருக்கணும். ஆமென். இல்லை நீங்கள் இப்படி கூட சொல்லுவாங்க, அவனுக்கு 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி என்ன இருக்கு? சொத்து இருக்கு. நீங்க சொல்லணும், அதை கொண்டு குப்பையில் போடு, நீ வேலை பார்க்குறியா? அதான் முக்கியம். ஆமென். 10 தலைமுறை, 20 தலைமுறை, அதெல்லாம் ஒருத்தர் ஏற்கனவே உள்ளவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கிறார், நல்லது இருக்கட்டும். ஆனாலும் வேலை செய்யணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். இப்போ உங்க பொண்ணை யாரு கொடுக்க போறீங்க? 10 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்கிற ஆளு கொடுக்க போறீங்களா, இல்ல சத்தா வேலை பார்க்குற ஆளு கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போறோம். நம்பர் 1, ஏன் வேலை பார்க்க வேண்டும்? நம்பர் 2,
ஏன் சில ஆண்கள் வேலை பார்ப்பது இல்லை? ஏன் நம்ம வேலை பார்க்கணும்? ஏன் நம்ம வேலை பார்ப்பது இல்லை? ஆமென். இதெல்லாம் எழுதி வச்சு மனசில் பதிய வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் அபியாசிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அங்கே இதை வச்சு நம்ம டீச் பண்ணணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்க. முதல் கொஸ்டின் என்ன? ஏன் வேலை பார்க்க வேண்டும்? 2, ஏன் சில ஆண்கள் பெண்கள் சேர்த்துக்கிறங்க, 2 பேரும் வேலை பார்க்கணும்ல. ஏன் சில பெண்கள் சில ஆண்கள் வேலை பார்ப்பது இல்லை? சரி, நான் இதுல முதல் 7 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமென், அது யாத்திராகமம் 23:12. 6 நாள் நீ வேலை செய்து 7ஆம் நாளிலே உன் ஆடு மாடு கழுதை முதலியன இளைப்பாறத்தக்கதாகவும் உன் அடிமை பெண்ணின் மகனும் அந்நியனும் இளைப்பாறத்தக்கதாகவும் ஓய்வு கொள்வாயாக. பைபிள்ல என்ன போட்டிருக்க? ஆண்டவர் என்ன போட்டிருக்காரு? 6 நாள் நீ வேலை செய்து. நம்பர் 1, வேலை பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. என்ன கட்டளை? நான் ஏன் வீட்டில் சோறாக்கணும்? நான் ஏன் குழம்பு வைக்கணும்? இது தேவனுடைய கட்டளை. நீ சோறு ஆக்கி தான் ஆகணும். குழம்பு வச்சுதான் ஆம்பளை ஆளு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. நான் ஏன் தேடணும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது ஒவ்வொரு ஆண் மகனும் வேலை பார்க்கணும். தன்னை நம்பி வந்திருக்கிற பெண் ஜாதிய தான் பெற்ற பிள்ளைகளை போஷித்து அதுக்கு அன்ன வஸ்திரம் ஆகாரம் எல்லா காரியத்தையும் கொடுக்க வேண்டியது ஒரு ஆண் மகனுடைய வேலை. ஹல்லேலூயா. நான் வேலை பார்க்க மாட்டேன், படுத்துக்கிட்டே சாப்பிடுவேன்னா அவனை வீட்டை விட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. கவனிங்க. அதனால முதல் கட்டளை, ஆமென், முதல் கட்டளை 10 கட்டளை இல்லை. முதல் பாயிண்ட், வேலை பார்க்க வேண்டும் என்பது தேவனினுடைய கட்டளை. ஹல்லேலூயா. பார்த்தாலும் பாருங்க, விரும்பினா பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் பைபிள் சொல்லல. நீ 6 நாளும் கம்பல்சரியா வேலை பார்க்கணும். 7ஆம் நாள் என்ன செஞ்சுக்க? பழைய ஏற்பாட்டில் இப்படி. ஆமென். 7வது நாள்ல கூட ஓய்வு எடுக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் கட்டளை. புதிய ஏற்பாட்டில் 7வது நாளில் வேலை செய்தால் தப்பு இல்லை. பைபிளுக்கு விரோதமா பேசுறேனோ? புதிய ஏற்பாட்டில் 7வது நாள் வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா? பழைய ஏற்பாடை பொறுத்தவரை ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. ஆமென். புதிய ஏற்பாடை பொறுத்தவரை ஓய்வு நாள் என்ற பிரமாணம் கிடையாது. ஆமென். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் நாள். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்களை ஏசாமியை சிலுவையில் அடிக்கிறதுக்கு அவங்க சொன்ன முதல் குற்றமே, முதல் காரியமே என்ன சொன்னா தெரியுமா? ஓய்வு நாளை மீறுகிறார். ஓய்வு நாளை மீறுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அப்புறம் ஒரு காரியம் சொன்னாரு, உன்னுடைய கழுதையாவது மாடாவது ஓய்வு நாளில் குழியில் விழுந்து விட்டால். ஓய்வு நாள் பிரமாணம் என்ன தெரியுமா? யோபனை கேட்டுக்கிறங்க. ஓய்வு நாள் பிரமாணம்னா என்னன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல நீங்க நடக்கூடாது. கேஸ் அடுப்பு பத்த வைக்க கூடாது. ஓய்வு நாள் அன்னைக்கு கோழி முட்டையிட்டா அந்த முட்டையை சாப்பிடக்கூடாது. என்னங்க கூடாது. சொந்த பேச்சு
ஏமா ரூத்து கிளம்ப, ரயில்வே நமக்கு இது போன வேலை இருக்கு அப்படிலாம் சொந்த பேசக்கூடாது. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் பேசவே கூடாது. இன்னைக்கு என்ன பொரியல் போடலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்க செய்யறீங்களா செய்யாம இருக்கீங்களா? சொல்லுங்க, செய்யறீங்களா செய்யலையா? ஆனா புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் என்பது இல்லை. அதே நேரத்தில் நாம் ஆண்டவருடைய நாளில் ஆண்டவருக்காக மனப்பூர்வமாய் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சா? அதனால ஓய்வு நாள் சொல்லி நீங்க அந்த சத்தியத்தை தெரியாம நீங்க அது ஓய்வு நாள் நீங்க அது மகிமை வச்சிருக்கிற சந்தோஷம். ஆனா அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அந்த பேட்டர்னை மாற்றி இருக்கிறார். ஓய்வு நாளில் வேலை செய்தாலும் தப்பு இல்லை அப்படிங்க. அதனால அதை நல்ல பாஸ்டர் பைபிள் ஸ்டடியில் ரொம்ப எனக்கு பிடிச்சமான காரியத்தை சொல்றீங்க. இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் துணி துவைக்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஓட்டி ஓவர் டைம் வேலை பார்க்க போறேன், எப்படி போனாலும் தப்பு. ஆமா, ஆண்டவர் சொன்னது ஒரு கழுதையாவது ஒரு மாடாவது கொண்டு புல்லு மேய்கள்னு சொல்லலை, புல்லு மேய விடுங்கள்னு சொல்லலை. அங்கே அப்படியே சொன்னார், குழியில் ஏதாவது விழுந்தா தூக்கி விடுறது தப்பு இல்லைன்னு சொன்னார். புரிஞ்சா புரியலையா? நீங்கள் நல்ல நமக்கு சாதகமான ஒரு செடி வருதுன்னு கேட்ச் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அப்படி இருந்தீங்கன்னா அல்லது இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் விரும்ப மாட்டார். சரி, நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது, ஏன் நாம் வேலை பார்க்க வேண்டும். நம்பர் 2, ஆதியாகமம் 31:42 சொல்லுது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து இருக்கா. லாபான்ட்ட யாக்கோபு சொல்றாருங்க, நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். யாக்கோபு லாபான்ட்ட பேசுற ஒரு வார்த்தை. இதுக்குள்ள ஒண்ணு மறைஞ்சிருக்கு. என்னன்னா, தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தை பார்த்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் ஆபிரகாம் தேவன் என்கிட்ட மட்டும் இல்லைன்னா நீர் என்னை வெறுமையா அனுப்பியிருப்பீங்க. நான் சம்பாதித்த எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெறுமையா அனுப்பியிருப்பீங்க. ஆனா தேவன் என்னோடு இருந்ததுனால, என்னை ஆசீர்வதித்ததுனால நிறைய சம்பத்தை கொடுத்தாரு. அதே நேரத்தில் உம்மை கடிந்து கொண்டார். நம்பர் 2, வேலை பார்க்கிற கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா ஆமென் சொல்லுங்க. வேலை பார்க்கிறவனுடைய கையை பிளஸ் பண்ணுவார் கர்த்தர். அல்லவர் ரைட். நம்பர் 3, ஆமென். நம்பர் 3, நீதிமொழிகள் 10:4 நீதிமொழிகள் ஆமென். ஏன் வேலை பார்க்கணும்? வேலை செய்கிறவன் வீட்டில் செல்வம் பெருகும். சொல்லுங்க, செல்வம். உள்ள போனா அரிசி பாத்திரத்தில் அரிசியை காணா, தேடியும் காணாதிருப்பாய் மாதிரி இருக்கு. அஞ்சரை தட்டுல மஞ்சள் பொடியை தவிர எந்த பொடியுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் வீடை சுத்தி பார்த்தா முள்ளுக்காடா இருக்கு. நீதிமொழியில் ஒரு எடுத்துக்காட்ட சாலமோன் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு சோம்பேறின் வயலை பார்த்தேன். யாருடைய வயலை பார்த்தனா? அது காஞ்சொரிகளும் முள்ளு நினைச்சிச்சான். அப்ப நம்ம கிச்சனை, நம்முடைய வீடை, நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒருத்தர் வந்து பார்க்கறான்னு வச்சுங்க,
நல்ல சுறுசுறுப்பான ஆக்டிவான ஆளு, எப்போதும் சுத்தமாக வச்சிருக்கிற வேலை செய்கிற ஒரு மனுஷன் வந்து பார்த்தாருன்னா தெளிவாக கண்டுபிடிச்சிடுவார். ஆமென். நம்ம வீட்டில் படுக்கிறதுக்கு பாய் இல்லை, தலைக்கு வைக்க தலையானை இல்லை, ஒரு நல்ல கட்டில் இல்லை. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. போட்டுக்கிறதுக்கு நல்ல உடுத்துக்கிறதுக்கு நல்ல சேலை இல்லை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பட்டு சேலை இல்லை. ஆமென். சோத்திரம். எல்லாருக்கும் தனித்தனி தட்டு இல்லை. சோத்திரம் உண்டாகட்டும். பைபிள் என்ன சொல்லுது? சுறுசுறுப்பு வீட்டில் எப்படி இருக்குமா? செல்வம் பெருகும். நீதிமானுடைய வீட்டில் அநேக பொருட்கள் உண்டு. உட்கார்றதுக்கு ஒருத்தர் யாராவது விருந்தாளி ஒரு ஆளுக்கு மேல 2-3 பேர் வந்துட்டா உட்கார சேர் கிடையாது. பக்கத்து வீட்டில் ஓடிய ஆண்டி, அக்கா, அம்மா 2 சேர் அனுப்பிச்சிங்க. ஆமென், கொடுங்க. இவ்வளோ வருஷமா பொழைக்கிற பொழப்பு ஒரு 2 சேர் வாங்கி வைக்க முடியல. என்ன அப்ப என்ன வேலை பார்க்குறீங்க? பைபிள் என்ன சொல்லுது? சுறுசுறுப்புடன் கையோ, சுறுசுறுப்புடன் கையோ, சோமர் கையால் வேலை செய்கிறவன் சுறுசுறுப்புடன் கையோ. என்ன இருக்கு? பேங்க் பக்கம் எடுத்துட்டு வாங்க, 0 பேலன்ஸ்ல இருக்குது. சில பேருக்கு 23 ரூபா 33 ரூபா, அதையும் எடுக்க முடியுமான்னு பார்க்குது. ஏன்னா ஏடிஎம்ல 33 ரூபா வராது. அது ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் என்ன செய்யும் வரும். அதையும் ட்ரை பண்ணி எடுக்கிறது. என்ன இது ஒரு பொழப்பாது? இது ஒரு வாழ்க்கையா? அல்லேலூயா. அதுக்காக ஆடம்பரமா வாழ சொல்லலாம் ஆண்டவரே. நமக்கு தகுதியா, அதாவது தேவையான காரியம் கூட இல்லாம என்ன வாழ்க்கை நடத்துறீங்க? அப்ப அதுக்கு பின்னாடில என்ன சொல்றாருன்னா, ஃபுல்லா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சோம்பேறி. ஆமென். நீ வேலை செய்தா பொருளாதாரம் வரும். பொருளாதாரம் வந்தா வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி வைக்கலாம். ஒண்ணுமே வாங்க முடியல அப்படின்னா அதுல தெரிஞ்சுக்கிறோம், பொருளாதாரத்தை உண்டாக்குற வேலை செய்கிற ஆட்கள் அங்கே யாரும் இல்லை. நம்பர் 1. இருக்கிற ஆட்கள் வேலை செய்வதில்லை. நம்பர் 2, வேலை செய்கிற ஆட்கள் பொறுப்பா இருப்பதில்லை. நம்பர் 3. ஆமா, வேலை செய்து சம்பாதித்து கொடுத்தாலும் ஒரு ஞானத்தோடு செலவழிக்கிறதுல நம்பர் 4. போதுமா தான் சொல்லுவா. அதனாலதான் நம்ம வீட்டில் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்பர் 4 என்ன? 4 உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் முற்பிதாக்களுக்கு வாக்களித்து கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். வேலை செய்கிறவனுக்கு தேவனுடைய அல்லது தேவனிடத்திலிருந்து பலன் கொடுக்கப்படும். ஸ்ட்ரென்த். வேலை செய்ய ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? வேலை செய்யறவனுக்கு தான், படுத்து நிற்கிறவனுக்கு இல்ல. நல்லா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆண்டவர் என்ன செய்யறாரா? பலன் கொடுக்கிறார். பக்கத்துல கைபிடி சொல்லுங்க. படிக்க பலன் கொடுக்கிறார், சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். வாயத்தன சொல்லுங்க. சம்பாதிக்க ஆண்டவர் நினைச்சாரு. பாத்திர விளக்க ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். துணி துவைக்க ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். வீடு வாசலை கூட்ட ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். தோட்டத்தை எல்லாம் சுத்தம் பண்ண ஆண்டவரே பலன் தருகிறார். கீரைகள் கன்றுகளை வைத்து தண்ணி ஊத்த ஆண்டவரே பலன் தருகிறார். நீங்க உங்க சொந்த பலத்துல காரியம் செய்யல. வேலை செய்யணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, சம்பாதிக்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா, அந்த சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் பலனை தருகிறார். எத்தனை ஆமென் சொல்லுங்க. இந்த வீடெல்லாம் கட்டி வாடகைக்கெல்லாம் விட்டுருக்காரு யோபனன்னா, அதுக்கு பின்னால நிறைய உழைப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் அந்த தண்டவாளத்தில் என்ன செய்யணும்? அந்த கல், ஜல்லிக்கல்லில் எவ்வளோ கஷ்டம்.
அவ்வளோ தூரம் இங்கேருந்து அங்கிட்டு அணத்தடல் வரையும் நடக்கணும். இங்கிட்டு அந்த பக்கம் நடராஜபுரமா மணிமுத்தார் பாலம் சரியணி பாலமா, இந்த பாலம் இது வரையும் நடக்கணும். இவர் வந்து நடக்கணும் பாருங்க. நடக்கிறது கஷ்டமா ஈஸியா? 14 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளுமா? அப்பா, இந்த மாதிரி நடந்து 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 சம்பாதிச்சதுதான் இப்ப வீடு. ஆமென் சொல்லுவோம். என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு அந்த 14 கிலோமீட்டர் நடக்க யாரு பலன் கொடுத்தா? முழங்கால் வலிக்காம, முழங்கால் தேயாம, முழங்கால் வந்து எந்த ஃபால்ட்டு ஆகாம பலன் கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் ஆண்டவர். இன்னும் 3 பாயிண்ட் தலைப்பு மட்டும் சொல்றேன், நீங்க எழுதிக்கிறங்க. நம்பர் எத்தனை? 5. வேலை செய்கிறவன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பான். ஆமென். வேலை செய்கிறவன் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பான். ரூத்து 2:2 சொல்லுது, மோவாபிய பெண் ரூத் தன் மாமியை நோக்கி, நீர் அனுமதி கொடுத்தால் நான் வயல்வெளிக்கு போய் எந்த குடியானவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவன் பிறகே சென்று அறுவடை செய்களுடைய கைக்கு தப்பின கதிர்களை பொறுக்கி கொண்டு வருவேன் என்றால், அதற்கு நகோமி, என் மகளே போய் வா என்றாள். ஆமென். ரூத்து இப்பதான் சமீபத்தில் புருஷனை இழந்தவ. அல்லேலூயா. மாமனாரை இழந்தவ, கொழுந்தன இழந்த, 3 மரணத்தை சந்தித்தவர், தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அனாதையா, யார் ஊரே தெரியாத ஒரு ஏரியாவுக்கு வரா. ஆனாலும் அவளுடைய இருதயம் ஒரு காரியத்துக்காக ஏங்குது. நம்ம சும்மா இருக்க, அதனாலதான் ரூத்து புஸ்தகம் வாட்சி பார்த்தீங்கன்னா, அவர்கள் கோதுமை அறுவடை செய்கிற நாட்களில் வந்தார்கள்னு 2 மணி நேரத்தில் வரும். அதாவது வேலை காலங்களில், அறுப்பு காலங்களில் வந்தாங்க. அவ சும்மா இருந்திருக்கலாம்ல, சோகமா இருந்திருக்கலாம்ல, மூளையில முக்காடு போட்டு, அத்தை என்னாலெல்லாம் என் மனநிலைக்கு இப்ப வேலை பார்க்குற மாதிரி ஐடியாவில் இல்லை, என்னால் முடியாது, நீங்க முடிந்தா போய் என்ன செய்யுங்க, இந்த ஊருக்குள்ள உங்களுக்கு தெரியும், சொந்த வந்ததுக்குள்ள 4 படி அரிசியை வாங்கிட்டு வாங்க, நான் வேணா கொதிக்க வச்சு சோறாக்கி நினைச்சிடறேன் தர்றேன், என்னை எந்த டிஸ்டர்ப் பண்ணிக்கூடாது, பண்ணக்கூடாது. நானே புருஷன் செத்து போயிட்டான்னு கவலையில் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை வேலை பாரு, அதை பாரு, இதை பாருலாம் சொல்லக்கூடாது, நான் அப்புறம் ரொம்ப காண்டாகிடுவேன். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னாலா காத்தேக்கா? சொல்லல. ஆமாம். உடனே வேலைக்கு போயிட்டால, போயிட்டு அங்கே கதிரை பொறுக்கி எல்லாத்தையும் முடிஞ்சு சேலையில் முடிஞ்சு வச்சு கொண்டு வந்துட்டா மாமியார்ட்ட. ஆமே, இப்படிலாம் இருக்கணும். அவள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறினாள். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். இதான் உங்க கையை தட்டா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோம்பேறியின் கை தட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 5 6வது காரியம், ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். ஆமென். இந்த வசனத்துக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நோவாவுடைய அப்பா பேர் என்ன? லாமேக்கு. என்ன மேக்கு? மேக். மேக்னா என்ன தமிழ்ல? உற்பத்தி. நம்பர் 6, வேலை செய்கிறவன் தான் வேலை செய்பவனை உற்பத்தி பண்ணுவான். புரியுதோ? வேலை செய்கிறவன் தான்
வேலை செய்பவனை பிறப்பிப்பார். இதை நான் இப்படி போட்டுக்கிறேன், பிறப்பிப்பார். டேவிட், வேலை செய்கிறவன் தான் இன்னொரு வேலை செய்கிற ஆளை பிறப்பிப்பார். லாமேக்கு வேலை செய்கிற மனுஷனா இருந்ததுனாலதான் நோவாவுக்கு அந்த பேரை வைக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் இவன் நமக்கு நினைச்சவான், தேற்றுவான்னா உதவி செய்வான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா அவ்வளவு பெரிய பேழையை கட்டினார். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர், கடின உழைப்பாளி. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீங்க நான் சொல்ற 2 கேள்வி சொல்லுங்க. நீங்க வேலை செய்றீங்களா? அதுக்கு என்ன சொல்றாரு கேளுங்க. வேலை செய்றீங்களா? வீட்டுல வேலை செய்றீங்களா? ஸ்கூல்ல வேலை செய்றீங்களா? காலேஜில் வேலை செய்றீங்களா? வேலை செய்றீங்களா? ரைட். எனக்கு எஸ் வந்துச்சா? வேலை செய்கிற ஆளை, இன்னொரு ஆளை உங்க வழியா ட்ரெயின் அப் பண்ணிருக்கீங்களா? அதாவது நீங்க உட்காந்துக்கிட்டு வேலை ஏவிருப்பிய. உட்காந்துக்கிட்டு வேலை ஏவுறது வேற, வேலை செஞ்சு மற்றவருக்கு பிராக்டிஸ் கொடுக்கறது வேற. ஆமா. இப்போ எங்கள் சாய்சனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன். வாரந்தோறும் சந்தைக்கு போகணும். அவன் சந்தைக்கு போனான். மொதல் நாள் போயிட்டு 1 மணிக்கு போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா, இங்கே வாங்க மாமா, இது என்ன இது என்ன சாமான் அப்படின்னு. ஏய் சாம்பார். அல்லேலூயா. இப்போ இவனை வந்து டக்குன்னு இப்போ பீலா மாதிரி இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுங்க, கட்டை போய் தூக்கி அங்கிட்டு போட்டு 500 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டு, இனிமேல் நான் சந்தைக்கு நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன், நீங்களே போய்க்கிறங்க அப்படின்னு சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால் தம்பி 1 கிலோ கத்திரிக்காய், ஏன்னா என்ன செஞ்சுங்க, முதல் நாள் 400 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு விட்டேன். வண்டிக்கு பெட்ரோல் போட்டு. இப்போ நான் அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த வாரம் சொன்னேன், 500 ரூபாய்க்கும் காய்கறி வாங்கணும், இதில் பேலன்ஸ் செஞ்சக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்ன வாங்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணனால இப்போ என்னம்மா சந்தை வெயிலில் போக தேவையில்லை, அவன் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். அல்லையா சொல்லுங்க. இதை 6வது பாயிண்ட், வேலை செய்கிறவன் தான் வேலை செய்கிறவனை பிறப்பிக்க முடியும். ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. சோம்பேறிகளை தான் உற்பத்தி பண்ண முடியும். சுறுசுறுப்புள்ளவனை உற்பத்தி பண்ண முடியும். நம்பர் 7, 1 தீமோத்தேயு 5:13 வாசிங்க. ஏமா வாசிங்க, டைம் ஆச்சே. 1 தீமோத்தேயு 5:13. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கவனிங்க. வேலை செய்கிறவன் வீண் அலுவல்களில் தலையிட மாட்டான். நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வர அருமை டீச்சருக்காக வச்சுங்க. காலையில் இருந்து தானே சோறாய் குழம்பு வச்சு டிஃபன் பாக்ஸில் அடிச்சுக்கிட்டு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, போயிடுறாங்க. சாயங்காலம் வர்றாங்க, அப்புறம் வீட்டின் காரியங்களில் வேலை பார்த்துட்டு அப்புறம் ரெஸ்ட்டு, காலைல போகிறாங்க. இப்போ வீண் அலுவலுக்கு போக ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பக்கத்து வீடாக போய் உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? வேலை செய்யாதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குது. இங்க என்ன போட்டிருக்கு? வீண் அலுவல்காரி. அடுத்து என்ன போட்டிருக்கு? தகாத காரியங்களை பேசுகிறவர்கள், வீடாக திரிவதற்கு பழகிக் கொள்வார்கள். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. அதை விட அவர்கள் சோம்பேறிகளாகி வீடாக திரிவதற்கு பழகிக் கொள்வார்கள். சோம்பேறிகளாக மட்டுமல்ல, மற்றவரை குறித்து வீண் பேச்சு பேசுகின்றவர்களாகியும் மற்றவருடைய காரியங்களை தலையீடு
கிண்டவர்களாகவும் இருந்து வீணான காரியங்களை பேசி திரிவார்கள். நம்பர் 7, வேலை செய்யாதவன் வீண் அலுவல்களில் தலையிடுவான். வேலை செய்கிறவன் வீண் அலுவல்களில் தலையிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லை. சொல்லுங்க வாயத்திறந்து, என்ன இல்லை? நேரம் இல்லை. சும்மா வீண் பேச்சு பேச நேரம் இல்லை. ஆமென். பொழுது கழிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ப்ரோக்ராம் இருக்கு, காலையிலேருந்து படுக்கிற வர எல்லா வேலை இருக்குது. அதனால வீண் அலுவல்களில் தலையிட மாட்டான். ஏழையை திருப்பி சொல்லுங்க. நம்பர் 1, வேலை செய்வது தேவனுடைய கட்டளை. நம்பர் 2, வேலை செய்கிறவனுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 3, வேலை செய்கிற வீட்டில் செல்வம் பெருகி இருக்கும். நம்பர் 4, வேலை செய்வதற்கு யாரா ஒருத்த முடிவெடுத்து இறங்கிட்டா அதுக்கு பலனை கத்த தருவார். நம்பர் 5, குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பார். நம்பர் 6, வேலை செய்கிறவன் தான் வேலை செய்பவனை உற்பத்தி பண்ண பிறப்பிக்க முடியும். நம்பர் 7, வேலை செய்கிறவன் ரோட்ல இருந்தேன், காட்டுல இருந்தேன், மேட்டில் இருந்தேன், அங்கே பேசிட்டு இருந்தேன், இங்கே வண்டி எடுத்துக்கிட்டு ட்ருன்னு போயிட்டு இருந்தேன், அங்கே பஸ் ஸ்டாண்டில் ட்ருன்னு இருந்தேன். இந்த வேலையே கிடையாது. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஒருத்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.